மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பெற்றோருடன் ஏற்பட்ட மனத்தூரங்களை பற்றி நீங்கள் நினைத்து பார்த்தாலே இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும், நாம் ஏன் இந்த ஒரு தவறை செய்துவிட்டோம், நாம் ஏன் அவர்களை எதிர்த்து பேசிவிட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமேத்தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்று கூற வேண்டியது நீங்களாகத்தான் இருக்கும். 9ஆம் இடம் தந்தைகளையும் 4ஆம் இடம் தாயையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருந்தும். சூரிய சந்திரன் கிரகங்களின் பலவீனங்கள் மற்றும் தசா புத்தி கோளாறுகளால் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு கடினமான மனத்தூரங்கள் என்பது உருவாக்கி அது உங்களுடைய இருவரையுமே தள்ளி வைப்பதற்காக எத்தனையோ விதமான பிரச்சனைகளையும் எத்தனையோ விதமான மனஸ்தாபங்களையும் உங்களுடைய குடும்பத்துக்குள் தேடி வந்து கொடுத்திருக்கும். அவங்க உங்களுடைய மீது வைத்திருந்த பாசங்கள் உண்மையானதாகவே இருந்தாலும் உங்களுடைய தற்போதைய இக்கட்டான சூழ்நிலைகளை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் மீது நீங்கள் போட்டுக்கொண்டும் இருந்த நாட்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுடைய அன்பையும் ஆசையையும் முழுமையாக பெற முடியாமல் போனது உங்களுக்குள்ள பெரிய ஒரு குற்ற உணர்ச்சிகளை நிச்சயமாகவே விதைத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் உங்கள் மீது அன்பாக பாசமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீங்க ஜாலியாக பழகிறீர்களோ அதே போலத்தான் அவர்களும் உங்களிடம் நன்றாகவே பேசுவார்கள் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேலாவது உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் பார்த்து கொண்டாலே அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பித்துவிடும். எனவே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பெரிதாகி உங்களுடைய மனதையே அதுவும் கொஞ்சம் கவலைக்கு உள்ளாக்கிவிட்டது. என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாது, ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படுவது, பணம் காணவில்லை என்றால் குடும்பத்துக்குள்ள சண்டை போடுவது, ஒரு வேலைக்கு செல்லவில்லை அல்லது யாரேனும் வெளியில் ஏதேனும் கொஞ்சம் சத்தமாக பேசிவிட்டாலோ சண்டை போட்டுவிட்டாலோ என்ன நடந்தது ஏது நடந்தது என்று கேட்பதை விட நீ ஏன் அப்படி செய்தாய், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அது தேவையா என்று தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கேள்விகளை கேட்டிருப்பாங்களே தவிர என்ன பிரச்சனை என்ற முழுமைக்கும் யாருமே கேட்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளில் தான் உங்களுடைய வாழ்க்கையானது இன்னும் போய்கொண்டே இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை, குடும்பம் என்பது அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டிய ஒரு இடமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய ஒரு மனக்கசப்பாகவே மாறி அது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து மோதல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே இன்னும் கஷ்டத்திற்கும் கவலைகளுக்கும் உண்டாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் கூறிய ஒரு வார்த்தைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. உங்களுடைய நோக்கங்கள் வேறவாகவே இருந்தாலும் மற்றவர்கள் அதை வேறு விதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்திருப்பாங்க. மனசுல ஒரு வருத்தங்களும் உறவில் ஒரு இடைவெளிகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குழந்தைகளின் கல்விகள்ல முன்னேற்றங்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நாட்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மிதுனம் ராசிக்காரங்களை, நாளை முதல் புத்திரஸ்தானமான 5ஆம் இடம் வலுவடைவதால் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலங்கள் குறித்து நீங்கள் கண்டு கொண்டிருந்த அத்தனை கவலைகளும் பயங்களும் இப்பொழுது மொத்தமாகவே நீங்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. அந்த காரியத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறிவிடும். குறிப்பா கல்வியில் மந்தமாக இருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதனின் அருளால் அசாத்திய ஞாபக சக்தியும் படிப்பில் தீவிர ஆர்வங்களும் இப்பொழுது உண்டாக போகுது. அவங்க பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மிக சிறந்த ஒரு மதிப்பெண்களை பெற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே மாறிவிடுவார்கள்.
கடன்களாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு விசா பிரச்சனைகள் என எதுவாகவே இருந்தாலும் இப்பொழுது அது அனைத்திற்கும் முட்டுக்கட்டையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நடந்துவிடும். உங்களுடைய நல்ல பெயருக்கும் சமூகத்தில் உங்களை பெற்றோர் என்ற அந்தஸ்தில் தலைநிமிர செய்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே செய்வார்கள். அதை நீங்களே எதிர்பார்க்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதுக்குள் அது சந்தோஷம் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மறந்து போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் தாமதமானாலும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான ஒரு பலனை தேடி கொடுக்கும் என்று தான் கூறுகிறார்கள். கடந்த காலத்தில் தவறிய வாய்ப்புகள் வேறு ஒரு வடிவத்தில் மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொந்த தொழிலையோ அல்லது சொந்த காலிலோ நிற்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அப்படி நீங்கள் நின்று பாருங்கள். உங்களை எதிர்ப்பவர்கள் எதிர்த்துவிட்டு தானாகவே விலகி சென்று விடுவார்கள் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களின் சிறப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய அனுபவத்துடன் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய திறன் கொண்டவர்கள். ஒருமுறை நீங்கள் தவறவிட்ட வாய்ப்பு மீண்டும் கிடைத்தால் அது முன்பை விட சிறப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தப்பட்டு அது மென்மேலும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல பெற்றோர்களின் உடல்நிலை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகளுக்கு வந்துவிடும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தைகள் ஏதேனும் ஒரு முயற்சிகளை எடுத்தால் அது இப்பொழுது நல்லதாகவே மாறிவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார பயணங்களால் லாபங்கள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய நல்ல பெயருக்கும் சமூகத்தில் உங்களை பெற்றோர் என்ற அந்தஸ்தில் தலைநிமிர செய்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே செய்வார்கள். அதை நீங்களே எதிர்பார்க்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதுக்குள் அது சந்தோஷம் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மறந்து போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் தாமதமானாலும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான ஒரு பலனை தேடி கொடுக்கும் என்று தான் கூறுகிறார்கள். கடந்த காலத்தில் தவறிய வாய்ப்புகள் வேறு ஒரு வடிவத்தில் மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொந்த தொழிலையோ அல்லது சொந்த காலிலோ நிற்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அப்படி நீங்கள் நின்று பாருங்கள். உங்களை எதிர்ப்பவர்கள் எதிர்த்துவிட்டு தானாகவே விலகி சென்று விடுவார்கள் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களின் சிறப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய அனுபவத்துடன் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய திறன் கொண்டவர்கள். ஒருமுறை நீங்கள் தவறவிட்ட வாய்ப்பு மீண்டும் கிடைத்தால் அது முன்பை விட சிறப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தப்பட்டு அது மென்மேலும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல பெற்றோர்களின் உடல்நிலை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகளுக்கு வந்துவிடும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தைகள் ஏதேனும் ஒரு முயற்சிகளை எடுத்தால் அது இப்பொழுது நல்லதாகவே